ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்து வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி நம்மளோட தோட்டத்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், என்னோடய பிளா மரத்தை காமிக்கிறேன். இது வச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ஆனால் காய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிஞ்சு விட்டுச்சு. இதில் இங்கே பாருங்கள், பிஞ்சு இருக்கா. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, பிஞ்சு விட்டு விட்டு உதிர ஆரம்பிச்சிருது. என்ன ரீசன்றது தெரிய மாட்டுது. குறிப்பிட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகி தான் இது காய்க்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னும் பிஞ்சு விட்டு உதிர்ந்துட்டே தான் இருக்குது. காய் பெருசாக மாட்டுது. இங்கே பாருங்க, குட்டியா ஒரே இதுலேயே 2 பிஞ்சு இருக்கா. எப்படி இருக்கு பாருங்க. அதே போக இன்னும் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிஞ்சு குட்டியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அங்கே இங்கே பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. ஆனால் என்ன ரீசன் தெரியல, உதிர்ந்துட்டே இருக்குது நிறையா. இது என்ன ரீசன் நான் சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் காய்ச்சி ஸ்டார்டிங்கில் பிஞ்சு கீழே விழுந்துச்சா, இல்லை பிஞ்சு விட்டப்பவே காய்லாம் பெருசாகிடுச்சா அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எலுமிச்சை மரத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது. எலுமிச்சங்காய் நல்லா பெருசாகவே இருக்கும். என்னோட மரத்தில் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது, அந்தெல்லாம் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு இருக்குது இதில். இது முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ செடி ஒரு 7-8 செடி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். இது பப்பாளி கண்டு, செம்பருத்தி. இப்போ தான் வச்சு கொஞ்ச நாள் ஆகுது. அடுத்து மாதுளம்பழத்திட்ட போய் பார்க்கலாம். தெரியாதா? நம்மளோட மாதுளம்பழ செடி எவ்வளோ பூ இருக்கு பாருங்க. நிறைய பிஞ்செல்லாம் அதிலே இருக்கு. நிறைய காயெல்லாம் அதில் பறித்து சாப்பிட்டுக்கணுங்க. இது சீத்தாப்பழ மரம். சீத்தாப்பழமும் எங்கள் வீட்டில் நிறைய காய்ச்சிருக்கு. வாழைக்கண்டு. தம்பிக்கிட்ட வேலை பார்க்குறவங்க இந்த பசங்க போகிறோம். இந்த முருங்கைக்கண்டு இப்போ என் வீட்டுக்கார வச்சது. இப்போ தான் 1000 ரூபாய். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நெக்கில் தம்பி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டதுனால இங்கே வச்சுருக்காங்க. திரும்ப தலைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். என்னோடய வாழைக்கண்டு இதுதான் எங்கள் தோட்டத்தில் உள்ள கண்டு புறம். இது போக காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கோம். வாங்க, காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீ பார்க்கலாம். ஏற்கனவே நான் நிறைய நம்ம தோட்டத்து வீடியோ போட்டிருக்கேன். இது என்னன்னு பாருங்கள், மணி பிளான்ட். நம்ம வீட்டில் வச்சுருக்க லவ் பேர்ட்ஸ். மருதாணி கண்டு. உள்ள ஃபுல்லும் முல்லைப்பூச்செடி. முல்லைப்பூச்செடி, பச்சலை, கருவேப்பிலை கண்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் என் வீட்டுக்கார் இப்போ வச்சது. ஓகே, நம்ம வீட்டு கோழி குஞ்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்றதையும் வீடியோவில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஓமவல்லி இலை, வெத்தலை செடி எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு.
ஓகே பாய்.